தொடர்ச்சியாக சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பல தோழர்களும் குறிப்பாக இளைய சமுதாயத்தை சார்ந்த பலரும் சட்டமன்ற நடவடிக்கைகளை இப்பொழுது மிக உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய இந்த சூழலில் சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் ஊடகங்களில் பதிவு செய்யப்படுவதில்லை. அனைத்தும் என்று நான் சொல்வது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவை பதிவேட்டில் அல்லது அவை குறிப்பில் பதிவு செய்வதற்கு தகுதி வாய்ந்த செய்திகள் அனைத்துமே கூட ஊடகங்களில் இடம்பெறுவதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் சட்டமன்ற நடவடிக்கைகளை இன்னும் குறிப்பாக அது தொடர்பான வழிமுறைகள் அல்லது அங்கே கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த பதிவை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் இந்த பதிவை மேற்கொள்கிறேன். ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக சட்டசபை நடைபெற்று வருகிறது. முதல் நாள் ஆளுநர் அவர்கள் உரை முறையாக படித்திருக்க வேண்டும், படிக்கவில்லை. அதற்கு பிறகு பேரவைத் தலைவர் அதை படித்திருந்தார். அது தொடர்பான செய்திகளை பார்த்திருப்பீர்கள். அடுத்த நாள் மறைந்த பேரவையினுடைய உறுப்பினர் மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுடைய மறைவையொட்டி அன்றைய பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு அடுத்த நாளுக்கு பேரவை தள்ளி வைக்கப்பட்டது. நேற்றைக்கு பேரவை நடைபெற்றது. நேற்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பான விவகாரம் எழுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் மீது சில உறுப்பினர்கள் பேசினார்கள். இன்றைக்கு சட்டமன்ற அலுவலை பொறுத்தவரை எங்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் எப்போதுமே சபை கூடிய முதல் 1 மணி நேரமானது வினாக்கள் விடைகளுக்கான நேரம். அந்த நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட வினாக்களை அந்த உறுப்பினர்கள் கேட்பார்கள். அந்த உறுப்பினர்களை தவிர்த்து துணை கேள்வியாக கேட்க விரும்பும் உறுப்பினர்கள் தங்கள் கையை உயர்த்தி சபாநாயகரிடத்தில் அனுமதியை கேட்பார்கள். அப்படி நேரத்திற்கு ஏற்றாற்போல் சில உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். கேள்வி கேட்ட உறுப்பினர் அவருடைய கேள்வி வருகின்ற பொழுது முதலிலே அதற்கான விடையை தொடர்புடைய அமைச்சர் அவர்கள் பதிவு செய்வார். கேள்வி அதற்கான விடை என்று நாம் சொன்னாலும் கூட கேள்வி முதலிலே எழுத்துப்பூர்வமாக கேட்கப்படுகிறது. அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையை சட்டமன்றத்திலே அது தொடர்புடைய துறையினுடைய தொடர்புடைய அமைச்சர் வழங்குவார். அதற்கு பிறகு அந்த உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்பார். மீண்டும் அமைச்சர் பதிலளிப்பார். அதற்கு பிறகு இன்னொரு முறை கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு முறையாக அனுமதிக்கப்பட்ட கேள்வியை கேட்ட அந்த உறுப்பினருக்கு வழங்கப்படும். ஆக 1 மணி நேரம் கண்டிப்பாக வினாக்கள் விடை. இன்றைக்கு காலை சட்டமன்றத்துக்கு உள்ளே நுழைந்தபோது ஒரு சுற்றறிக்கை காகிதம் எங்களுடைய மேஜையிலே வைக்கப்பட்டிருந்தது. அதிலே இந்த அஜெண்டாவிலே மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது முதலிலே இருக்கக்கூடிய அஜெண்டாவானது வினாக்கள் விடை, அதிலே எந்த மாற்றமும் இல்லை. இரண்டாவதாக ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவை முன்னவர் முன்மொழியக்கூடிய ஒரு தீர்மானம். இது 2. மூன்றாவதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யுஜிசி தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற தீர்மானம். ஏற்கனவே 2வது அஜெண்டாவாக இருந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமானது அல்லது பேசக்கூடிய உறுப்பினர்கள் பேசக்கூடிய அந்த நிகழ்வானது 4ஆக மாறிவிட்டது. அந்த 2 என்பது ஏன் வருகிறது என்று சொன்னால் அவையினுடைய அஜெண்டா மாறுகிறது என்று சொன்னால் அதை மாற்றுவதற்கு ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டு அதை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் மாற்ற முடியும். ஆகவே 1 வினாக்கள் விடை, 2 முன்னவர் அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த நிகழ்ச்சி நிலையில் இருந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசக்கூடிய அந்த நிகழ்வை 4ஆவதாக தள்ளி வைத்துவிட்டு 3ஆவதாக முதலமைச்சருடைய தீர்மானம். அதன்படி இன்றைக்கு வினாக்கள் விடை நேரம் ஆரம்பித்தது. நான் சொன்னது போல 1 மணி நேரம் என்பது சில நேரங்களிலே நீட்டிக்கப்படும், அவசியத்தின் கருதி நீட்டிக்கப்படும். இன்றைக்கு காலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் தொகுப்பை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்கின்ற ஒரு நிகழ்ச்சியும், தகவல் தொழில்நுட்பத்துறையின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய முன்னெடுப்பில் இன்றைக்கு யூமேஜின் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தமிழ்நாடுடைய அமைப்பு, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த அமைப்பு ஸ்டார்ட் அப் தொடர்பான ஒரு நிகழ்வை, மிக பெரும் ஒரு நிகழ்வை நந்தம்பாக்கத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை துவக்கி வைக்க வேண்டிய நிகழ்ச்சி. இந்த 2 நிகழ்ச்சிகள் முதலமைச்சருக்கு இருந்தது. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும். இந்த சூழலில் கேள்வி நேரத்திற்கான நேரத்தை
நீட்டிப்பது என்கின்ற நிலையிலே இன்றைக்கு கேள்வி நேரம் சற்று கூடுதலான நேரம் நடைபெற்றது. அதிலும் கூட இன்னும் குறிப்பாக மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய கேள்விக்கு துணை கேள்விகள் மிக அதிக எண்ணிக்கையில் அனுமதிக்கப்பட்டது. அதே போன்று மற்றொரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நகராட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே நேரு அவருடைய அவருடைய துறை சார்ந்த கேள்விக்கு நிறைய துணை கேள்விகள் அனுமதிக்கப்பட்டது. இப்படி இன்றைக்கு கேள்வி நேரம் வழக்கத்திற்கு மாறாக கூடுதலான நேரமும் வழக்கத்திற்கு மாறாக மிக அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களும் இன்றைக்கு கேள்விகள் கேட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பொதுவாக 10 கேள்விகள் எடுத்துக்கொள்வார்கள். 1 மணி நேரத்திற்கே 10 கேள்விகள். ஆனால் இன்றைக்கு 9:30 மணிக்கு ஆரம்பித்த சபையில் 10:05 வரை 2 கேள்விகள் மட்டுமே கடந்திருந்தது. அத்தனை பேருக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அது உள்ளபடியே ஒரு வகையில் மகிழ்ச்சிகரமான ஒன்று. எல்லா உறுப்பினர்களுக்கும் பேரவையில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு தொகுதி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு நான் சொன்னது போல பேரவை அவை முன்னவர் நிகழ்வுகளை தள்ளி வைப்பதற்கான ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த யுஜிசி வரைவு நெறிமுறைகளை முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை அவர் சபையிலே முன்மொழிந்தார். முன்மொழியப்பட்ட அந்த தீர்மானத்தை வரவேற்று அனைவருமே அதை வரவேற்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை தவிர அது எதிர்பார்த்த ஒன்றுதான். அதில் வரவேற்று பேசியவர்கள் அனைவருமே மிக சிறப்பாக பேசினார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி பிழம்பாக வெடித்து அதை குறிப்பாக ஆளுநருடைய பல்வேறு செயல்பாடுகள் மீது விமர்சனங்களை முன்வைத்து அந்த தீர்மானத்தை வரவேற்று பேசினார். அவர் அப்பொழுது ஆளுநரை ஒரு சில வார்த்தைகள் அல்லது ஒரு சில வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை ஒப்பிட்டு பேசினார். அது பின்னர் மாண்புமிகு முதலமைச்சருடைய வேண்டுகோள், அந்த வேண்டுகோள் எப்படி வந்தது சொன்னால், திரு நயினார் நாகேந்திரன், மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள் பேசிய இது தனக்கு ஏற்புடையதல்ல, பிரதமரை அப்படி பேசியிருக்கக்கூடாது என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அதன் அடிப்படையில் திரு வேல்முருகன் பேசிய ஒரு சில வார்த்தைகளை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் நீக்கிவிட்டார். அதற்கு பிறகு அடுத்தடுத்து திரு ஈஸ்வரன் அவர்கள், முதலில் திரு வேல்முருகன் அவர்களுக்கு முன்பாக பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், புரட்சி பாரதம் இயக்கத்தினுடைய தலைவர், அவர் பேசினார். அதற்கு பிறகு திரு ஈஸ்வரன் அவர்கள், அதற்கு பிறகு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தோழர் அப்துல் சமத் அவர்கள் பேசினார்கள். அதற்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் பேசினார்கள். அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் மாரிமுத்து அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் சின்னத்துரை அவர்களும் பேசினார்கள். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் தோழர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வெகு சிறப்பாக இந்த தீர்மானத்தை வரவேற்று பேசிய பொழுது பேசினார். இன்னும் குறிப்பாக ஒன்றிய அரசு எந்தெந்த வகையிலெல்லாம் எந்தெந்த திட்டத்திலெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது, எந்த வகையிலும் கல்விக்கு எந்த விதமான ஒரு பணியையும் முன்னெடுக்காத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறையிலே புகுந்து பல்வேறு மாறுதல்களை செய்ய எத்தனிப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை வெகு அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்திருந்தார். அவருடைய பேச்சு இன்றைக்கு அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது. அதற்கு பிறகு தொடர் ஷானவாஸ் அவர்களுக்கு பிறகு நான் சொன்னது போல் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் உரையாற்றினார். அவர் வழக்கம் போல் பேசிவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டார். அதுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் உரையாற்றினார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் பேசினார்கள். அதற்கு பிறகு அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினார்கள். இதில் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒன்று, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய உரையில் ஒன்றிய அரசை மிக கடுமையாக அழுத்தம் திருத்தமாக சாடினார். இது போன்ற மாநில அரசு உரிமைகளில் தலையிடுவது என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆக இந்த தீர்மானம் ஒருமனதாக சட்டப்பேரவையிலே நிறைவேறியது. யுஜிசியினுடைய புதிய வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை முற்றிலுமாக ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானம் சட்டப்பேரவையிலே நிறைவேறியது. அதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு வேல்முருகன் அவர்கள்
ஈழத்தமிழர் தொடர்பாக ஏற்கனவே அதிமுகவின் சார்பில் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்தை மறுதேதியிட்டு மீண்டும் இந்த சட்டப்பேரவையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அதற்கு பிறகு வழக்கமான நடைமுறையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் பொழுது பேச ஆரம்பித்தார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர், பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். அவருக்கே உரிய பாணியில் பல்வேறு தரவுகளை கொண்டு பல்வேறு செய்திகளை பதிவு செய்து பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார். குறிப்பாக சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய ஒரு முன்னெடுப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்தது தொடர்பாக பாராட்டி, வெகுவாக பாராட்டி பேசினார். அவருடைய பேச்சு எப்பொழுதும் போல் அனைவராலும் பாராட்டப்பட்டது. இந்த தீர்மானத்தில் உறுப்பினர்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுதே திடீரென அவை முன்னவர் குறுக்கிட்டு ஒரு கருத்தை பதிவு செய்தார். வழக்கமாக சட்டமன்றத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் என்று சொன்னால், பேரவைத் தன்னுடைய இருக்கை அந்த அறையினுடைய ஒரு பக்கத்தில் மைய இடத்தில் போடப்பட்டிருக்கும். எப்போதுமே சபாநாயகனுடைய இடப்புறத்திலே அமர்ந்திருப்பவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய வலப்புறத்திலே அமர்ந்திருப்பவர்கள் ட்ரெஷரி பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். சபாநாயகர் அமர்ந்திருக்கக்கூடிய அதே திசையிலேயே அவருடைய பக்கவாட்டில் இரண்டு புறமும் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இருக்கைகளில் ஒரு புறம் அவருக்கு இடதுபுறம் எதிர்க்கட்சியினர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே செய்தியாளர்கள் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள். அவருடைய வலதுபுறம் அரசு அதிகாரிகள், குறிப்பாக துறையினுடைய செயலாளர்கள், தலைமை செயலாளர் உள்ளிட்டவர்களும் சில நேரத்திலே அமர்வார்கள். அவர்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே சட்டமன்ற நிருபர்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் பதிவு செய்வார்கள். பிறகு ஆவணமாக்குவார்கள். அதிகாரிகள் உட்காரக்கூடிய அந்த நாற்காலிகள் அனைத்தும் காலியாக இருந்த நிலையில் அவை முன்னவர் அவர் உடனே எழுந்து ஒரு கருத்தை பதிவு செய்தார். இந்த சட்டமன்றம் என்பது மக்களுடைய பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு மன்றம். இந்த மன்றம்தான் இந்த மாநிலத்தினுடைய ஒவ்வொரு ரூபாய் செலவுக்கும் ஒவ்வொரு ரூபாய் வரவுக்கும் ஒப்புதல் வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய நிர்வாகத்திற்கான ஒப்புதல் வழங்கக்கூடிய ஒரு அவை. இந்த அவையில் இத்தகைய ஏற்பாடுகள் எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது? அலுவலர்கள், அதிகாரிகள், குறிப்பாக ஐஏஎஸ் அலுவலர்கள், துறை தலைமை செயலாளர்கள் போன்றவர் உட்கார வேண்டும் என்று ஏன் வைக்கப்படுகிறது என்று சொன்னால், பேசக்கூடிய உறுப்பினர்கள் துறைகள் சார்ந்து, அவர்கள் பகுதி சார்ந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பாக குறிப்புகள் எடுத்து அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக அவர்கள் அங்கே அமர வேண்டியது ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு 3 உறுப்பினர்கள் பேசிய நிலையில் இன்னும் கிட்டத்தட்ட 6-7 உறுப்பினர்கள் பேச வேண்டிய நிலையில் ஒருவர் கூட அங்கே இல்லை என்கின்ற அந்த கருத்தை பதிவு செய்து இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று தன்னுடைய வலிமையான கருத்தை பதிவு செய்தார். அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்து விட்டார். பிறகு தொடர்ந்து சபை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த பொழுது மீண்டும் எழுந்து ஏற்கனவே இதே போன்று ஒரு முறை திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவராக பதவி வகித்த காலத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அப்பொழுது அவர் அதிகாரிகளை சம்மன் செய்தார் என்ற கருத்தையும் பதிவு செய்தார். அவர் பதிவு செய்தவுடன் உடனே சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு ஐயா அப்பாவு அவர்கள், நானும் அதிகாரிகளுக்கு உரிய வகையிலே உத்தரவு கொடுக்கிறேன் அல்லது அவர்களுக்கு இங்கே வந்து அமர்வதற்கான நிலையை ஏற்படுத்துகிறேன் என்ற உறுதிமொழியை கொடுத்தார். அதற்கு பிறகு மீண்டும் உறுப்பினர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 10 நிமிட நேரம் கடந்து விட்டது. அப்பொழுது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மாண்புமிகு உதயகுமார் அவர்கள் அவர் எழுந்து தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து பேசுவதற்கான வாய்ப்பை சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் பெற்று, அவை முன்னவர் இதுபோன்ற அதிகாரிகள் வந்து அமரவில்லை என்று சொன்னார், சொல்லி 10 நிமிட நேரம் ஆகியும் அதிகாரிகள் யாரும் வந்து அமரவில்லை என்று, இது எந்த வகையில் அலுவலருடைய இந்த போக்கை, அதிகாரிகளுடைய இந்த போக்கை நாம் எடுத்துக்கொள்வது என்று தன்னோட வலிமையான கண்டனத்தை அந்த நேரத்திலே பதிவு செய்தார். இது பதிவு செய்த அதே நேரத்தில் பல உறுப்பினர்கள் இந்த நிலை தொடர்ந்து சட்டப்பேரவையில் மட்டுமல்ல தங்களுடைய தொகுதிகளிலும் அரசு அதிகாரிகள் முறையாக
மக்கள் பிரதிநிதிகளை, மக்கள் பிரச்சனைகளை பார்க்கவில்லை என்று அவர்களுடைய ஆதங்கங்களை குரலாக எழுப்பினார்கள். அதிலும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் எழுந்து, குறிப்பாக அவை முன்னவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே அவர் எழுந்து ஏதோ பேசிக்கொண்டிருந்தார். உடனே அவை முன்னவர், நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் எதற்கு பேசுகிறீர்கள், அமருங்கள் என்று சொன்னார். இன்னும் கூட சற்று நகைச்சுவையாக அங்கிருந்து என்னை நோக்கி, ஏனென்று சொன்னால் அந்த உறுப்பினர் பக்கத்தில் அமர்ந்திருப்பது நான் தான், என்னை நோக்கி அவரை ஒரு தட்டு தட்டி உட்காரவை என்று சொன்னார். அதற்கு பிறகு நானும் அந்த உறுப்பினரை, அப்படி எழுந்து பேசாதீர்கள், அவை முன்னவர் பேசுகிறார், அவர் பேசட்டும், அதற்கு பிறகு உங்கள் கருத்து இருந்தால் சபாநாயகத்திலே அனுமதி பெற்று பேசுங்கள் என்று சொன்னேன். அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு 2 பேர் வந்து அதிகாரிகள் அங்கே உட்கார்ந்தார்கள். ஆனால் என்னுடைய பார்வையில் அந்த 2 பேருமே வந்து துறையினுடைய தலைமை அதிகாரி என்கின்ற நிலையிலே இல்லை. அவர்கள் ஏதோ அந்த நேரத்திற்கு 2 அதிகாரிகளை வந்து அமர வைத்தார்கள். அதை கடந்து செல்வோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு உறுப்பினரும் பேசினார்கள். அதிலே குறிப்பாக இன்றைக்கு எனது பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திலே பேசுகின்ற வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் என்னை காலையிலிருந்தே, நீங்கள் எங்கும் சென்று விடாதீர்கள், நீங்கள் எல்லாம் என்னோடு அமருங்கள், எனக்கு பேசுகின்ற நேரத்தை ஒருவேளை பேரவை தலைவர் அவர்கள் நிறைவடைந்து விட்டது என்று சொல்லுகின்ற நேரத்தில் 1-2 நிமிடங்கள் கூடுதலாக வாங்கி தருவதற்கு ஏதுவாக இருக்கும், நீங்கள் எல்லாம் குரல் கொடுப்பீர்கள், ஆகவே என்னுடைய பக்கத்திலே அமருங்கள் என்று சொன்னார். அதனால் அவர் பேசுவதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்த பொழுது நாங்களும் அவருடைய வாய்ப்புக்காக காத்திருந்தோம். பிறகு அவர் பேசினார். இன்றைக்கு வெகு சிறப்பாகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பூமிநாதன் அவர்கள் பேசினார். இன்னும் குறிப்பாக தன்னுடைய தொகுதியினுடைய பல்வேறு கோரிக்கைகளை மிக விரைவாகவே படித்தார். குறிப்பாக அவருக்கு நகராட்சி துறையில் இருந்த கோரிக்கைகள், நெடுஞ்சாலைத்துறையில் இருந்த கோரிக்கைகள் பற்றியெல்லாம் பேசினார். அதிலே மிக முக்கியமாக பட்டதாரி ஆசிரியருடைய கோரிக்கையை வலியுறுத்தி சட்டப்பேரவையிலே பேசினார் என்பது உள்ளபடியே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்த பொழுது தன்னுடைய தொகுதி பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அதே வேளையில் ஒட்டுமொத்தமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதை பேசினார். இன்னொன்றை சொல்வதற்கு, குறிப்பிடுவதற்கு மறந்துவிட்டேன். அவருக்கு முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் மாரிமுத்து அவர்கள் வெகு சிறப்பாக பேசினார். குறிப்பாக இந்த ஆட்சியினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே அதனூடாகவே அவர் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து வைத்த விதம் மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் நயமாக இருந்தது. அப்படி அவர் வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை, பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது, பொங்கலுக்கான எல்லா பொருட்களையும் நீங்கள் வழங்குகிறீர்கள், ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வெல்லத்தில் இல்லை அந்த இனிப்பு. அந்த பொங்கல் தொகுப்பை பெறக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு பொங்கலை கொண்டாடுவதற்காக வழங்கப்படுகின்ற தொகை இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை, ஆகவே அதை வழங்க வேண்டும், அது வழங்கினால்தான் உள்ளபடியே அவர்களுக்கு இனிப்பான பொங்கலாக இருக்கும் என்று மிக அழகாக அவருக்கே உரிய நடையிலே அதை சொன்னார். அதற்கு பதிலளித்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏன் வழங்கவில்லை என்பதற்கான ஒரு விளக்கத்தை சட்டப்பேரவையிலே அளித்தார். ஏற்கனவே மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புக்கு தமிழ்நாடு அரசு 2028 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். மழை வெள்ள பாதிப்புக்காக கிட்டத்தட்ட 37,000 கோடிக்கு மேல் நாம் கேட்டிருந்தோம். அதற்கு வெறும் 276 கோடி ரூபாய் தான் வழங்கி இருக்கிறார்கள். மேலும் சர்வ சிக்ஷா அபியான் என்கின்ற ஒன்றிய அரசின் திட்டத்திற்கு வழங்க வேண்டிய பணத்தையும் புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்ற காரணத்தை சொல்லி அதை நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே கல்வித்துறைக்கு ஏற்படக்கூடிய செலவினத்தையும் தமிழ்நாடு அரசு ஈடுகட்ட வேண்டியுள்ளது. இந்த சூழ்நிலையால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 வழங்க முடியாது என்று தன்னுடைய பதிலை அவையிலே தெரிவித்தார். இப்படியாக இன்றைக்கு சட்டப்பேரவையுடைய நிகழ்வுகள் சிறப்பாக நடந்து முடிந்தது. நாளைக்கு நிகழ்ச்சி நிரலில் இப்பொழுதைக்கு சட்டப்பேரவையில் முதல் 1 மணி நேரம் வினாக்கள் விடை இருக்கும். இதுவும் இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரை நிகழ்த்துகின்ற நிகழ்வும் உறுதி செய்யப்பட்ட நிகழ்வு. இடையிலே ஏதாவது அவசர கவன ஈர்ப்பு தீர்மானங்களை சபையினுடைய விவாதத்திற்கு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று புதிய மசோதாக்கள், பில்ஸ் ஏதாவது அறிமுகப்படுத்துவதற்கும்
வேறு ஏதேனும் அறிவிப்புகளை செய்வதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறது. இவை அனைத்தும் நாளை காலையிலே தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் நாளைய சட்டமன்ற செய்திகளோடு நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.